நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆளவந்தார் இன்னைக்கு ராமானுஜரை பார்த்துட்டார். இவர் தான் முதல்வன், இவர் தான் நமக்கு அப்புறம் இந்த பீடத்தை அலங்கரிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு இந்த பக்கம் பிரதட்சணமாக காஞ்சிபுரம் வரதனை சேவித்தார். சேவிச்சுட்டு ராமானுஜரை கூட்டின்னு வரல. ஏன்னா அவர் யாதவ பிரகாசர்கிட்ட பாடம் கற்றுன்னு இருக்கார். அப்படி இருக்கிறச்சே ஒரு குருகுலத்தில் ஒருத்தர் படிக்கிறச்சே இன்னொரு சம்பிரதாயத்துக்கு வான்னு சொல்லி நம்ம கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டு எல்லாம் இவருக்கு என்ன தோணித்துன்னா ஆளவந்தாருக்கு அவருக்கும் வயசாயின் இருக்கு. ராமானுஜர் எப்போ படிப்பு முடிப்பார் இவருக்கு தெரியாது. ராமானுஜருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இவர்கிட்ட நிறையா இருக்குது. அதனால் 5 ஆச்சாரியர்கள் ராமானுஜருக்கு இவர் ஏற்பாடு படுத்தி வச்சார். இவருடைய 5 சிஷ்யர்களை 5 ஆச்சாரியர்களாக பெரிய நம்பிகள், பெரிய திருமலை நம்பி, திருக்கோஷ்டியூர் நம்பி, திருவரங்க பெருமாள் அரையர், அப்புறம் திருமாலை ஆண்டான், இவன் 5 பேரையும் ஆச்சாரியனை ஏற்பாடு பண்ணி வச்சார். 5 பேர்கிட்டையும் 5 விஷயங்களை கொடுத்து இது 5 நீங்கள் ராமானுஜருக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது பெரிய திருமலை நம்பி ராமானுஜரோட தாய் மாமா. அவர் ராமாயணம் சொல்லித்தர சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டார். பெரிய நம்பிகளை அனுப்பினார். நீங்கள் போய் காஞ்சிபுரத்தில் போய் பெருமாள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு ராமானுஜரை கூட்டின்னு வாங்கன்னு சொல்லி அனுப்பினார். ராமானுஜர் ஆச்சாரியன் கூப்பிட்ற ஆளவந்தார் சேவிக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை. பெரிய நம்பிகள் போய் என்ன பண்ணாருன்னா, ஆளவந்தார் சாதித்த சோஸ்திர ரத்னத்துலேருந்து ஒரு பாசுரத்தை சேவிச்சுட்டே இருக்கிறச்சு இவர் சாலை கிணத்துலேருந்து ஜலம் எடுத்துன்னு போய் பெருமாளுக்கு தீர்த்தம் எடுத்துன்னு போயின்னு இருந்தார். அப்போ போச்சு இந்த ஸ்லோகத்தை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி இந்த ஸ்லோகம் யார் சாதிச்சான்னு கேட்டால் ஆளவந்தார் சொல்கிறார். அப்போ ஆளவந்தாரை பற்றி எல்லாம் கேட்டுண்டு சேவிக்கலான்னு சொல்லி கூட்டின்னு வந்துன்னு பெரிய நம்பிகள் ராமானுஜரை. அப்போ வந்துட்டே இருக்கிறச்சு அப்போல்லாம் நம்ம ஸ்ரீரங்கத்துக்கெல்லாம் வரணுன்னாக்க கொள்ளடம் வழியாக தான் வருவோம், வடதிரு காவேரின்னு சொல்லுவாள். அதுக்கிட்ட வந்துட்டே இருக்கிறச்சு ஆளவந்தாரை பரமபதிச்சு அவருடைய திருமேனியை அங்கே எடுத்துன்னு வந்துட்டான் அந்த இதுக்கு பரமபதிச்ச பிறகு. அதனால் அவரால் ஆளவந்தாரை உயிரோட சேவிக்க முடியல. அதனால் என்ன பண்ணிட்டார், அப்படியே பெருமாளை கூட சேவிக்கல, ஆச்சாரியன் சேவிக்க முடியலன்ற வருத்தத்தில் அவர் ராமானுஜர் அப்படியே காஞ்சிபுரம் கிளம்பி போயிட்டார். அப்புறம் ராமானுஜர் எப்படி வந்தார் இங்கேங்கிறதெல்லாம் ராமானுஜரை பற்றி பார்க்குறச்சே நம்ம பார்க்கலாம். ஆளவந்தார் இன்றைக்கி இதில் பரமபதிச்சிட்டார். அடுத்த ஆச்சாரியன் பற்றி அடுத்தது பார்ப்போம். நன்றி.